ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2024 மேட்ச் நம்பர் 7 சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ குஜராத் ஈஸியாகவே வின் பண்ணிட்டாங்க கடைசியில். ஸோ ஈஸின்னு சொல்ல முடியாது, ஹர்திக் பாண்டியா பண்ண மிகப்பெரிய நிறையா மிஸ்டேக்ஸ்னால குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸு ஈஸியாகவே ஆர்சிபி கூட வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தோம்னா மார்ச் 2024 26 ஸ்டார்ட் ஆகுது 7:30க்கு. கிரவுண்ட் பார்த்தோம்னா சேப்பாக்கில் தான். ஆர்சிபிக்கு எதிராக சென்னை ஆடின சேம் கிரவுண்டில் தான் மறுபடியும் ஆட போகிறாங்க. ஸோ சிஎஸ்கேக்கு ஒரு ஃபேவர்ன்றது இருக்குது, ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ். குஜராத் டைட்டன்ஸை பொறுத்தவரையா லாஸ்ட் மேட்ச் சிறப்பாக ஆடினாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, சுமாராக தான் ஆடினாங்க. ஹர்திக் பாண்டியாவோட ஓவர் ஆட்டிடியூட்னால அதை பயன்படுத்திக்கிட்டாங்க லாஸ்ட் மினிட்ல. ஸோ ஜெயிச்சிட்டாங்க. ஏதோ லக்கில் உமேஷ் யாதவ்லாம் டெத்தில் போட்டு விக்கெட் எடுத்தார், அதில் வின்னும் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு கம்பேரிசன் பார்த்தோம்னா சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓரளவுக்கு குஜராத் டைட்டன்ஸ் டஃப்ன்றதை கொடுப்பாங்க. ஸோ மும்பை கூட ஜெயிச்சா அது வேறு, பட் சிஎஸ்கேன்ற டீம் வேறு. ஸோ பார்க்கலாம். மும்பை டீம் ரொம்ப குறைவான டீம் இல்லை, அங்கேயும் நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாருமே எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் அங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஸோ ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக கொடுத்தது தான். அதுலேயே அவங்க டீமுக்குள்ளேயே நிறையா ப்ராப்ளம். பூம்ராவும் பார்த்தோம். ஸோ பவர் பிளேயிலே ஹர்திக் பாண்டியா வீசுகிறப்ப அதுலேயுமே நிறைய பேர் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருந்துச்சு. ஸோ பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸு குஜராத் டைட்டன்ஸு சேப்பாக்கில் நடக்கக்கூடிய மேட்ச். ஸோ கடைசி மேட்ச் ஆர்சிபி கூட சேஸ் பண்ணி தான் சிஎஸ்கே வின்ன்றதை பண்ணாங்க. ஓவரால் பார்த்தோம்னா ஹெட்டில் 3 டைம் ஜிடியும் சிஎஸ்கே 2 டைமும். ஸோ பேட்டிங்கில் செகண்ட் பேட்டிங் 60 முறையும் ஃபஸ்ட் பேட்டிங் 69 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க டொமஸ்டிக்கில். அதேமாதிரி பேட் பால் ஒன்று ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுறது என்னன்னு கேட்குறீங்க. ஸ்மால் லீக்கை பொறுத்தவரையும் ஒரே கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணாமல் வேறு கான்டெஸ்ட்டில் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த அமௌண்ட்டை ப்ளே பண்ணுறதுக்கு பிறகு தான் ஸ்ப்ளிட் பண்ணி ப்ளே பண்ணுறது. அதேமாதிரி இதில் லீடர் போர்டுமே இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக வின்னுன்றது கிடைக்கும். ஸோ ஜிஎஸ்டியும் உங்களுக்கு கிடையாது. இதில் 28% உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜிடி விசஸ் சிஎஸ்கே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். நம்ம வென்யூ ஹெட் இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்ஸு, நம்ம சொல்கிற பாயிண்ட்ஸு, நீங்கள் ஒரு சில ஐடியாஸுன்றதை யோசிச்சிருப்பீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கொலாப்ஸ் பண்ணி உள்ளே இது பண்ணுறப்ப தான் கண்டிப்பாக நம்ம கிட்ட ஜிஎல்ன்றதுக்கு போக முடியும். ஸோ ஸ்மால் லீக்கை பொறுத்தவரையும் நம்ம கொடுக்குறது டெலகிராமில். அதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணிக்கலாம், அது வேறு. பட் நீங்கள் கிட்ட நெருங்கணும் கிராண்ட் லீக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். அதேமாதிரி லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போது ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். டெலகிராமையும் நான் ஒரு டைம் சொல்கிறேன், அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். சிஎஸ்கே ஜிடி. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல்ன்றதை செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். எப்போயுமே இதான் ஒரிஜினல் அட்ரஸ். ஸோ இதான் ஃப்ரீ டீம்ஸ்னு கொடுத்துருப்போம். ஸோ நம்ம நேம்லேயே நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்கும், மாற்றி இதுவும் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஒரிஜினல் சேனல்ன்றதை செக் பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐபிஎல்லில் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி 5 மேட்ச் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அதில் 4 வின்னு, ஒரே ஒரு லாஸ் தான். நம்ம எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி டீம்ஸ் கொடுத்துருக்கோம், எப்படி எந்த மாதிரி மூவ் பண்ணியிருக்கோன்றதை அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக இது பண்ணுங்கள். ஸோ ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஆப்ஸுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரிஜினல் சேனலான்றதை செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் டெலகிராம் லிங்க் இருக்குது, சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனலான்றதை செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டெலகிராமுக்குள்ளே வந்தாலே தெரிஞ்சிடும். குஜராத் டைட்டன்ஸோட பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஸோ முன்னாடி நம்ம எதிர்பார்த்தது தான், கேன் வில்லியம்சன் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் அவ்வளோ பெஞ்சில் வச்சுட்டு ஓமர் ஜாயை எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா ஓமர் ஜாயை இவங்க பிக் பண்ணதுக்கு காரணமே ஹர்திக் பாண்டியாவோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை தான். அதே மாதிரி ஒரு பவுலிங்கு ப்ளஸ் பேட்டிங் ஏதோ ஓரளவுக்கு ஆல்ரவுண்டர் சொல்லிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பிளேயரை தான் பிக் பண்ணணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் பிளேயிங் 11லையுமே கொண்டு வந்துட்டாங்க. சுக்மன் கில்லோட ஒரு கேப்டன்ஷிப் ஃபார்மேட்டே வித்தியாசமாக தான் இருக்குது. அவரோட ஓவர் கொடுக்குற தன்மை, அதேமாதிரி யாருக்கு ஃபுல் ஓவர் கொடுக்க போகிறாரு இது எதுவுமே புரிதல் இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம்னா ஏதோ அங்கங்கே கொலாப்ஸ் பண்ணி எப்படியோ கொடுத்து கடைசியில் வின் பண்ணிட்டாங்க. அதே எல்லா டீம் கூடயும் பண்ண முடியாது. கண்டிப்பாக இனிமேல் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் சுக்மன் கில். அவங்க டீமுமே பெர்ஃபார்மன்ஸ் பேஸில் எல்லாருமே அங்கங்கே கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பெரிய அளவில் ஒரு ஆளாக பெர்ஃபார்மன்ஸ்ன்றது மாதிரி இல்லை. ஸோ பார்க்கலாம். புதுசாக ஒரு டீமை செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பிளேயர்ஸை கொண்டு எப்படி மூவ் பண்ண போகிறான்றதை பார்ப்போம். இதில் ட்ரம் கார்ட் பிக்குன்னு பார்த்தோம்னா அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. கண்டிப்பாக லோ பர்சன்டேஜ் பிக்கில் சாய் கிஷோர் ஒரு ஆப்ஷனு, ஸ்பென்சர் ஜான்சனு ஒரு ஆப்ஷன், நெக்ஸ்ட்டு மோஹித் சர்மா ஒரு ஆப்ஷன், அடுத்ததாக இங்கே ரிதிமான்ஸா ஒரு ஆப்ஷனாக இருப்பார். பட் இருந்தாலும் விக்கெட் கீப்பிங்கில் MS தோனி இருக்கிறதுனால
ரிதிமான் ஷா ஹை பர்சன்டேஜ் பிக்குக்கு போயிடுவார். ஸோ அவரை வந்து நம்ம எதுவும் நோட் பண்ண தேவையில்லை. ஸோ ட்ரம்ப் கார்டு பிக்கில் கண்டிப்பாக சாய் கிஷோர், அடுத்து பார்த்தோம்னா ஸ்பென்சர் ஜான்சனு, மோஹித் சர்மா, அதுக்கப்புறம் ராகுல் டிவாட்டியா, நெக்ஸ்ட்டு டேவிட் மில்லர். இந்த 5 பிளேயர் வந்து கண்டிப்பாக லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் பிக்கு இந்த மேட்ச்சுக்குன்னு பார்த்தோம்னா அது முன்னாடியே நான் சொல்லிடுறேன், மோஹித் சர்மா தான். ஸோ லாஸ்ட் மேட்ச்சுமே நான் சொல்லியிருப்பேன் மோஹித் சர்மா எம்ஐக்கு எதிராக எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு. சிஎஸ்கேக்கு எதிராகவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரணம் என்னென்னா அந்த கிரவுண்டில் அவருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இருக்குது, அதை மறக்கவே கூடாது. அதே மாதிரி ஸ்பென்சர் ஜான்சனு, சாய் கிஷோர் நல்ல டைட்டாக பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். தேவைப்பட்டால் ஒரு விக்கெட் அப்படி எடுக்கலாம். ஆனால் இப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து அந்த சைடு வரிசையாக வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போது சாய் கிஷோருக்கு ஓவர் கொடுப்பாங்களான்றதையும் நோட் பண்ணணும். இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அவருக்கு பதிலாக ஜெயந்த் யாதவ் ஆடினாலும் ஆடலாம். அவரும் ஒரு ஆஃப் ஸ்பின் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் தான். தேவைப்பட்டால் அவர் ஆட வைப்பாங்க. அப்படி ஆடினா ஹை ரிஸ்க்கான ஒரு டீமில் வேணால் ட்ரை பண்ணுங்கள். சாய் கிஷோர் ஓவர் குறைவாக வீசுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். அது காரணம் நிறையா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து வராங்க. அதேமாதிரி இந்த சைட்லேயும் பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸு கிட்டத்தட்ட 3 பேர் வந்து இருக்காங்க. டேவிட் மில்லரு, அதுக்கப்புறமா ராகுல் டிவாட்டியா, நெக்ஸ்ட்டு சாய் கிஷோர், சாய் சுதர்சன். முக்கியமான பேட்டர்ஸில் நான் சொல்கிறேன். பவுலர்ஸ்லேயும் மாறி மாறி வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. பட் பேட்டர்ஸ்லேயும் இவங்க 3 பேர் இருக்கிறதுனால அந்த சைடில் உங்களுக்கு மோயின் அலியை உள்ளே கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா தீக்ஷனாவே முழுசாக நம்பி வந்து போக மாட்டாங்க. ஸோ தீக்ஷனாவும் சென்னை கிரவுண்டில் கம்மியான விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. அவருக்கு பெரிய அளவு ரெக்கார்டு இல்லை. மேபி டேரல் மிச்சல் வேணான்னு நினச்சாங்கன்னா அந்த இடத்துல மோயின் அலி வரலாம். அப்படி மோயின் அலி வந்தால் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக மாறலாம். அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக அவரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆஃப் ஸ்பின் வேரியேஷன் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டரு பார்க்கலாம். டேரல் மிச்சல் வந்து இன்னும் ஆடுறாரா, அப்படி இல்லாட்டி மோயின் அலியை கொண்டு வராங்களான்றதை. இதில் பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக சுக்மன் கில், ஓமர் ஜை, இதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பாக சேஃபஸ்ட்டு ஒரு கேப்டன் சாய்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் மோஹித் சர்மா, ரஷீத் கான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த 4 பேரை நான் வந்து சாலிடாக ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன்ஸாக கேப்டனுக்கு கொண்டு போகலான்றது என்னோட ஒரு கருத்து. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சாலிட் பாயிண்ட்ஸ் வாங்கக்கூடிய பிளேயர்ஸ். கிராண்ட் லீக்கில் இப்போ யார் கேப்டன் போகலாம் அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சனு, சாய் கிஷோர் போகலாம். ரிஸ்க்காக போகிறவங்க சாய் சுதர்சன் வந்து போகலாம். ஸோ சாய் கிஷோர், சாய் சுதர்சன் 2 பேருமே ஆடுறதுனால கன்ஃபியூஸாக இருக்குது. விஜய் சங்கர் வந்து ட்ரம்ப் கார்டு பிக்காக ஆட வைப்பாங்க, இம்பேக்ட் பிளேயர் கொண்டு வருவாங்க. பட் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்றது டவுட் தான். பட் இவங்க 2 பேருமே வந்து கண்டிப்பாக கிராண்ட் லீக்கு ஓரளவுக்கு ஒர்த்தான பிளேஸ். இப்போது நீங்கள் டீமை செட் பண்ணுறப்போ டாப்பில் சுக்மன் கில், ரிதிமான் ஷா, ஓமர் ஜை இவங்களாம் அவுட் ஆவாங்க. அப்படின்னா மிடில் ஆர்டரில் ஒரு டீமை செட் பண்ணுறப்போ டேவிட் மில்லர், ராகுல் டிவாட்டியாக கண்டிப்பாக அந்த இடத்துல பிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 2 பேருமே வந்து மிடில் ஆர்டர் பேஸில் நீங்கள் டீமை செட் பண்ணுறப்போ இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி ஏர்லியாக விக்கெட் போச்சுன்னா சாய் சுதர்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோம் கிரவுண்டு அவருக்கு கண்டிப்பாக ஹோம் கிரவுண்டில் நிறையா மேட்சஸ் ஆடி இருப்பார். சேப்பாக்கில் ரீசன்ட் ஃபார்மே நல்லா தான் இருந்திருக்கு. அவ்வளோ சீக்கிரம் அவர் விக்கெட்டை கொடுக்க மாட்டார். எப்படியா ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர் தான். அதனால் சாலிட் பாயிண்ட்ஸ்ன்றது நமக்கு கிடைக்கும். ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷன்னா சுக்மன் கில்லு, அடுத்து ஓமர் ஜை, ரஷீத் கான், மோஹித் சர்மா. ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸில் இவங்க 2 பேர் ட்ரை பண்ணலாம். மற்ற பிளேயர்ஸ் வந்து நீங்கள் ரொட்டேஷன் பேஸில் வந்து எடுத்துக்கோங்க. உமேஷ் யாதவ் ஏதோ லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்தார். பட் எல்லா மேட்சும் விக்கெட் எடுப்பார்லாம் சொல்ல முடியாது. ரன் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். ஏதோ லக்கில் வந்து விக்கெட்டுன்றதை எடுத்தார். ஸோ இந்த சைடில் பார்த்தோம்னா 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, முக்கியமான பேட்டர்ஸ். மீதி எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் சைடில் பார்த்தோம்னா ரச்சின் ரவீந்திரா ஓப்பன் பண்ணுறாரு. ஏர்லியாகவே வந்து குயிக்காக அடிக்க போகிறார். பட் இவருக்கு பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னா மீடியம் பேசஸை ஈஸியாக ஆடுறாரு. சப்போஸ் ஒரு ரஷீத் கானை இனிஷியலாக கொண்டு வந்து இல்லை ஒரு சாய் கிஷோர் இனிஷியலாக டைட்டாக பவுல் பண்ண வச்சாங்கன்னா எப்படி ஸ்பின்னர்ஸ் ஆட போகிறாருன்றது தான் இருக்குது. இனிஷியல் ஸ்பெல் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஆடிடலாம். ஓமர் ஜாய், ஸ்பென்சர் ஜான்சன் போட்டால். பட் ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்தால் கொஞ்சம் தடுமாறலாம். பட் மீடியம் பேசஸ் போடுறப்போ மறுபடியுமே ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ருத்ராஜ் கேக்வாடை கண்டிப்பாக கேப்டன் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மேட்சும் அவர் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸே கிடையாது. லாஸ்ட் மேட்ச் ஒரு ப்ரெஷரில் அவுட் ஆகிட்டார். பட் எல்லா மேட்சும் ப்ரெஷரில் அவுட் ஆக மாட்டார். கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் டேரெக்டாக கேப்டன் கொடுத்துக்கோங்க. சேஃப் டீம்ஸ்லையுமே நீங்கள் கேப்டன் கொடுத்துக்கலாம். ஏர்லி விக்கெட்ஸ் போகும், மிடில் வந்து கேம் போகும் அப்படின்னா நீங்கள் டேரல் மிச்சலுக்கு கேப்டன் தரலாம். அப்படி இல்லாட்டி ரவீந்திரா, ரஹானே, நெக்ஸ்ட்டு ருத்ராஜ் கேக்வாட் இவங்களுக்குள்ளே நீங்கள் பிளேயர்ஸை எடுத்துகிட்டு பவுலர்ஸை முக்கியமாக முஸ்தபிசுர் ரஹ்மான், தீக்ஷனா, அதுக்கப்புறம் தீபக் சகர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்துக்க ஒன் சைடு காம்பினேஷன் செட் பண்ணலாம். மற்றபடி காமனாக பார்த்தோம்னா கண்டிப்பாக ருத்ராஜ் கேக்வாட் இந்த மேட்ச்சுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சேம் ரவீந்திர ஜடேஜா எல்லா மேட்சுமே ஜடேஜா விக்கெட் எடுக்காமல் இருக்க மாட்டார். கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். பேட்டிங்குமே முன்னாடி வர்றதுனால மிகப்பெரிய ஒரு கீ.
ஸோ டாப்பில் டக்குன்னு விக்கெட்ஸ் போகும் அப்படின்னா ஏதாவது ஹை ரிஸ்கி டீமில் மட்டும் சமீரை வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு ஹிட்டரு வந்தோடனே அடிப்பார். எதுவுமே வந்து டாட் பால் ஆடுறது, சிங்கிள் தட்டுறது எதுவுமே கிடையாது. அடித்தா 6 தான். அந்தளவுக்கு ஒரு எப்படி ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் நம்ம ரப்பர் பால் ஆடுற மாதிரி தான் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பட் டாப்பில் விக்கெட்ஸ் போச்சுன்ற காம்பினேஷனில் போட்டால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி முஸ்டபிர் ரஹ்மான் டெத்தில் போட்டு கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். இனிஷியல் ஓவர்ஸ் வந்து தீபக் சகர் வீசுவார். நீங்களே பார்த்துருப்பீங்க. முஸ்டபிர் ரஹ்மானும் இனிஷியலில் போல் பண்ணலாம். தேஷ்பாண்டே அப்படி இல்லாட்டி சாகுல் தாக்கூர் 2 பேத்தில் யாராவது வந்து ஆடலாம். இங்கே இனிஷியல் ஸ்பெல்லுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு உமேஷ் யாதவ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டெத்தில் கண்டிப்பாக மோஹித் சர்மா போல் பண்ணுவார். அடுத்ததான் ஸ்பென்சர் ஜான்சன் தான் டெத்தில் போல் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஓமர் ஜாயும் லாஸ்ட் மேட்ச் யூஸ் பண்ணாங்க. பட் எல்லா மேட்சுமே ஓப்பனிங்கில் யூஸ் பண்ணுவாங்களா பவுலிங்ன்றதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. பட் டபுள் ஆப்ஷன் வந்து பெட்டரான ஆப்ஷன். ஸோ பெட்டர் டபுள் ஆப்ஷனில் கண்டிப்பாக ஓமர் ஜாய், ரஷீத் கான், இங்கே பார்த்தோம்னா சாய் கிஷோர் இவங்க எல்லாருமே டபுள் ஆப்ஷன் தான். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுமே ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுவாங்க. அதேமாதிரி இந்த தரப்பில் டபுள் ஆப்ஷன் பார்த்தோம்னா ரச்சின் ரவீந்திரா. பட் ஓவர்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரில. பட் ஜடேஜாக்கு கண்டிப்பாக ஓவர்ஸ்ன்றதை கொடுப்பாங்க. ஸோ டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் ருத்ராஜ் கெய்க்வாடு, சுக்மன் கில்லுன்னு டேரெக்டாக கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி பவுலிங் காம்பினேஷனில் கொடுக்கனாலும் முஸ்டபிர் ரஹ்மான் டெத்தில் வீசி விக்கெட் எடுப்பார். மோஹித் சர்மாவும் டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார். அப்போ இந்த டெத் பவுலர்ஸ் காம்பினேஷன்ஸில் பவுலிங்க்கு ஃபேவராக போனால் இவங்களுக்குள்ளே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ வர இந்த சைடு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுக்மன் கில்லு, ரஷீத் கான், மோஹித் சர்மா, ஓமர் ஜாய் 4 பேர் சேஃபஸ்டான ஆப்ஷன். இந்த சைடில் ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, ரச்சின் ரவீந்திரா, ஃபஸ்ட்டு சப்போஸ் பவுல் பண்ணால் முஸ்டபிர் ரஹ்மான். இந்த 4 பேர் வந்து சேஃபான ஆப்ஷன்ஸ். 8 பேர் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன்ஸு. ஹை ரிஸ்க்கு எடுக்கிறவங்க டாப்பில் விக்கெட் போகும், பவுலர்ஸ் வேறவங்க இது பண்ணுவாங்கன்னா அதில் மாற்றி வந்து நீங்கள் கொடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். இப்போது நம்ம ஃபுல் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஐடியான்றது கண்டிப்பாக கிடைக்கும். ருத்ராஜ் கெய்க்வாடோட ஸ்டார்ட் வந்து பார்ப்போம். ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச்சில் கிட்டத்தட்ட 300 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதில் 60 ரன் வந்து ஆவரேஜ் கணக்கு வருது. ஸோ அப்போ எல்லா மேட்சுமே மினிமம் 30 ரன்னுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு கிராண்ட் லீக்கில் டேரெக்டாக கேப்டன்ஸ் கேப்டனாகவும் கொடுத்துக்கலாம். வென்யூவில் 9 மேட்ச்சில் 280 ரன்னும், ரச்சின் ரவீந்திரா ஒரே மேட்ச் வென்யூவில் 37, ரஹானே 12 மேட்ச்சில் 200 ரன் வென்யூவில், ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச்சில் 44 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே நோட் பண்ணுங்கள். இதில் பெஸ்ட்டு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட். சிவம் டூபே ஸோ 9 மேட்ச்சில் 199, ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச்சில் 71. பட் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டையும் சொல்லிடுறேன். ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு எதிராக ஸ்பென்சர் ஜான்சனோட பவுலிங் வந்து ஒரு பேட்டிலாக இருக்கும். இனிஷியலாகவே கொண்டு வந்து ருத்ராஜ் கெய்க்வாடு விக்கெட் எடுக்க பார்ப்பாங்க. பட் ஸ்பென்சர் ஜான்சன் ஆடிட்டா அதுக்கப்புறம் மற்ற பவுலர்ஸை ஈஸியாகவே ஆடிடுவார். ஜடேஜா 38 மேட்ச்சில் 30 விக்கெட் எடுத்திருக்காரு வென்யூவில். ஹெட் டு ஹெட்டில் 5 விக்கெட்டும். தீபக் சகர் 15 மேட்ச்சில் 20 விக்கெட்டு. ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா 3 மேட்ச்சில் 3 விக்கெட். தீக்ஷனா வென்யூவில் 8 மேட்ச்சில் 3 விக்கெட்டு தான். பட் ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச்சில் 4 விக்கெட்டும். முஸ்டபிர் ரஹ்மான் 1 மேட்ச்சில் 4 விக்கெட்டு, ஹெட் டு ஹெட்டில் 1 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா வென்யூலையுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, ஹெட் டு ஹெட்லையுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு முஸ்டபிர் ரஹ்மான். அதே மாதிரி ஜிடி டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு விக்கெட்டை கண்டினியூவாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ டெத்தில் முஸ்டபிர் ரஹ்மான் வீசுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். கிராண்ட் லீக்கில் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. மறுபடியும் அவர் அதிக விக்கெட்ஸ் எடுக்க கூட சான்ஸ் வந்து இருக்கலாம். சுக்மன் கில் வென்யூவில் 5 மேட்ச்சில் 120, ஹெட் டு ஹெட்டில் பார்த்தோம்னா 13 மேட்ச்சில் 340. ரிதிமான் ஷா வென்யூவில் 10 மேட்ச்சில் 172, ஹெட் டு ஹெட்டில் 15 மேட்ச்சில் 344 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ வென்யூ பார்த்தோம்னா 10 மேட்ச்சில் 172, ஹெட் டு ஹெட்டில் 344 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட சுக்மன் கில்லை விட ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸே வந்து கொடுத்துருக்காரு இவரோட பேட்டிங் ஸ்டாண்டர்டுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டேவிட் மில்லரு 5 மேட்ச்சில் 83, ஸோ ஹெட் டு ஹெட்டில் 13 மேட்ச்சில் 368. சேசிங் வரப்போ நீங்கள் எப்போயுமே டேவிட் மில்லரை கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அவரை ட்ராப் பண்ணிட்டு செகண்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். சேம் ராகுல் டிவாட்டியாகவும். ரஷீத் கான் 7 மேட்ச்சில் 8 விக்கெட்டும். ஸோ ஹெட் டு ஹெட்டில் பார்த்தோம்னா 14 மேட்ச்சில் 15 விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு. மோஹித் சர்மா 14 மேட்ச்சில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு வென்யூவில். ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. மினிமம் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி. சாய் சுதர்சன் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச்சில் 118 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ வென்யூவில் இப்போ வரையும் ஆடலை, கண்டிப்பாக வந்து இப்போ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ரவீந்திர ஜடேஜா வைஸ் கேப்டனும் ஓமர் ஜாய் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ரச்சின் ரவீந்திரா, முஸ்டபிர் ரஹ்மான், ஸ்பென்சர் ஜான்சன், ரஷீத் கான், சாய் சுதர்சன், சுக்மன் கில்லு, ருத்ராஜ் கெய்க்வாட், ரஹானே, ரிதிமான் ஷா. ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எஸ்ஆர்னோன்றதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேண்டசியை ஸ்ப்ளிட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நிறையா வந்து உங்களுக்கு யாருமே ஆப்போசிட் பிளேயர்ஸ் சேமாக வந்து ஆப்போனட் வரமாட்டாங்க. ஸோ வேறவங்க தான் வருவாங்க. ஈஸியாக ஜெயிக்கலாம்.
டெலகிராமில் எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓமர் சை கேப்டனு, ரவீந்திர ஜடேஜா வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டீம் பார்ப்போம். ஸோ 2K எடுக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணுங்கள், போனஸ்ன்றது கிடைக்கும், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. MyFab11ல் சுக்மன் கில் கேப்டன், வைஸ் கேப்டனாக மோஹித் சர்மா, ரஷீத் கான், முஸ்தபிசர் ரஹ்மான், ரவீந்திர ஜடேஜா, ரச்சின் ரவீந்திரா, ஓமர் சை, சிவம் டூபே, அதுக்கப்புறமா டேரல் மிச்சல். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனாக சுக்மன் கில், மோஹித் சர்மா கொடுத்துருக்கேன். ஸோ GLல நீங்கள் கேப்டன்ஸ் ட்ரை பண்ணுறவங்க சிவம் டூபேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பவுலர்ஸையும் ஒரு சிலரையும் வந்து ட்ரை பண்ணி பாருது, ஒர்க்காக இருக்கும். இந்த சைடில் உங்களுக்கு கண்டிப்பாக சிவம் டூபே ஒரு பெட்டரான ஆப்ஷன். அப்புறம் முஸ்தபிசர் ரஹ்மான், இவங்களாம் வந்து சூப்பரான ஆப்ஷன்ஸ் கிராண்ட் லீக் கேப்டனுக்கு. அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு கிராண்ட் லீக் ஸ்பென்சர் ஜான்சனு, சாய் கிஷோர், இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஒர்த்தபுள் பிளேயர்ஸாக இருப்பாங்க. செகண்ட் சேசிங்கில் டேவிட் மில்லர், ராகுல் டிவேட்டியோ ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறப்போ ட்ரை பண்ண தேவையில்லை. அதேமாரி இந்த சைட்லேயுமே சேசிங்கில் இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்து சிவம் டூபே. எப்படினாலும் சேசிங்கில் வந்து டக்குன்னு அடிச்சிருவார். இம்பாக்ட் பிளேயராக வந்து ஏதாவது மாற்றங்கள் பண்ணி சாகுல் தாக்கூரோ யாராவது ஆனாங்கன்னா அவங்களையும் ஒரு சில டீம்ஸில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல் அனலைஸும் கொடுத்துருக்கேன். டெலகிராம்லேயும் வந்து ஃபுல் அப்டேட்டு கொடுப்பேன். இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஒரிஜினல் சேனலை செக் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், டெலகிராம் மட்டும் ஒரிஜினலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.